லூக்கா 11வது அதிகாரம் 27, 28 வசனங்களை படியுங்க. அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். Praise the Lord. Praise the Lord. கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று சொன்னதற்கு இயேசு சொன்ன பதில், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறை வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எல்லா மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் ஆராதித்து போற்றி புகழ வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எனக்கென்று நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்காக நம்மை உண்டாக்கி இருக்கிறார்? யாருக்காக உருவாக்கி இருக்கிறார் என்றால் ஆண்டவருக்காக உருவாக்கி இருக்கிறார். அவருடைய புகழை எடுத்துரைப்பதற்காக உருவாக்கி இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை படைத்திருக்கிறார் என்றால் உங்கள் இருதயத்திலே எழுதி வைக்க வேண்டியது, ஆண்டவர் என்னை அவரை புகழ்வதற்காகவும் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்காகவுமே படைத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.